வேண்டும் தான். ஆனால் அதே பிள்ளை எப்படி போகிறது, எங்கு செல்கிறது, யாரோடு பழகிறது என்ற முறையை நாம் கண்காணிக்காமல் இருந்தால் அத்தனை பாவங்களும் எங்களுக்கு சேருமா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்கிறோம், இஸ்லாமிய பர்தா அமைப்பில் போகின்ற பிள்ளைகள் குறிப்பிட்ட ஒரு இடம் சென்ற உடனே என்ன செய்யறாங்க, பர்தாவை கலத்தியாச்சு. இங்க போறாங்க என்று கேட்டால் டியூஷன் கிளாஸ், தனியார் வகுப்புக்கு செல்கிறாங்க. இங்க தாயும் தந்தையும் ஏதோ நம்ம புள்ளதான போயிட்டு வரட்டும் அனுப்பிடுறாங்க, தனியாக அனுப்புறாங்க. இல்லை என்று சொன்னால் என்ன செய்யறாங்க, சாரதியோடு மாத்திரம் அனுப்பி வைக்கிறார்கள். காலங்கள் செல்ல செல்ல மாற்று மத மக்களோடு அவர்கள் தொடர்பாக எந்த இடங்களில் நிற்கக்கூடாதோ, எந்த இடங்கள் அசுத்தமான இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் இன்று நிற்கக்கூடிய காட்சிகள், நிலைமைகளை கவலையான முறையில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்று சொன்னால் உங்களுக்குள்ள தானே, எவனையாவது கையை பிடிச்சிக்கிட்டு போய் நினைக்காதீங்க. குர்ஆனில் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அனைத்து படைப்பினங்களும் வானம் பூமியுடைய அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யஹபு லிமன் யஷாஉ இனாதா, அல்லாஹ் யாருக்கு நினைக்கிறானோ விரும்புகிறானோ அந்த மக்களுக்கு பெண் குழந்தைகளை என்ன செய்யறான், அன்பளிப்பாக கொடுக்கிறான். வேறு சிலருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு குழந்தை இல்லாத நிலைமையிலும் ஆக்கி வைக்கிறான். யஹபு என்று சொன்னால் அரபு இலக்கணத்தில் அன்பளிப்பு என்று சொல்லுவார்கள். திருமண வீட்டுக்கு செல்லுகிறோம், உறவினுடைய வீட்டுக்கு செல்லுகிறோம், கையில ஒரு பார்சலை கொண்டு போறோம். எதற்காக வேண்டி? அவங்க கேட்டாங்களா, எங்க கல்யாண வீட்டுக்கு வருவதா இருந்தா, வெளிமா விருந்துக்கு வர்றதா இருந்தா பெரிய பார்சலோடு வாங்க என்று சொல்லி இல்ல, நம்மளுடைய ஒரு சந்தோஷம், நம்மளை அழைத்தார்கள், நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். அன்பளிப்புடைய தன்மை அதுதான். ஆகவே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குழந்தையை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார். அந்த அன்பளிப்பாக தந்த அந்த அருமையான குழந்தைகளுடைய விடயத்திலே முதலாவது என்ன சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாதா, உங்களுக்கு பெண் குழந்தைகளை நீங்க செய்ய அன்பளிப்பா தந்திருக்கிறது. அல்லாஹ் தந்த பெரிய அன்பளிப்பு முதலாக குர்ஆனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பெண் குழந்தையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவ்வாறான நிலைமையில பெண்கள் குழந்தை எப்படியாவது போகட்டும், நம்ம இடத்துல கையில நிறைய பணம் இருக்குது, வாகனம் இருக்குது, நம்ம புள்ளதான எங்க போயிட்டு வந்தா தான் என்ன இருக்கிற நினைத்தோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு லானத்து பெற்றவர்கள் என்பதை ஹதீஸுடைய விரிவுரை தெளிவாக சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான வீடு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். ஒரு பெண்மணி வருகிறாள், 2 பெண் குழந்தைகளோடு வருகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்திலே கேட்கிறார்கள், அந்த குழந்தை தாயா கேட்கிறார்கள், யா அஹ்ல பைத்தின் நபுவா, நபி பட்டத்தை உடைய வீட்டார்களே, பசிக்கிறது, என் குழந்தைகளும் பசியோடு இருக்கிறார்கள், ஏதாவது உண்ணுவதற்கு தர முடியுமா என்று கேட்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா 3 ஈட்டப்படம் தான் இருந்துச்சு, கொடுத்தாங்க, சாப்பிடுங்க, இதுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. பெத்தமான பித்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் ஒரு ஈட்டம்பழத்தை எடுத்து 2 ஈட்டம்பழத்தையும் அந்த குழந்தையுடைய கையில கொடுத்தாச்சு. ஒரு குழந்தை என்ன செஞ்சுச்சு, அவசரமாக அதை உடைச்சி சாப்பிட்டு விட்டு மீண்டும் தாயுடைய முகத்துக்கு நேர கையை நீட்டுது, இன்னும் இருந்தா தாரிங்களா அம்மா அப்படின்னு சொல்லி. தாயார் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பசியை கூட பொருட்படுத்தாமல் குழந்தைக்காக வேண்டி அந்த ஈத்தம்பழத்தையும் கொடுத்து தன்னுடைய பசியை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட காட்சியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கண்கூடா கண்டுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பின்னாலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வந்தேன், நம்முடைய வீட்டுக்கு என்ன செஞ்ச ஒரு பெண்மணி வந்தாங்க, இந்த நிலைமையில இப்படியான காட்சியை கண்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருக்காவது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா 3 பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். அந்த தந்தையாருக்கு 3 பெண் குழந்தை, அதுக்கு அதிகமா இருந்தாலும் சரிதான். அல்ல, பாப்பா வஃபாத்தாகி விட்டாரு, சகோதரிமாரு 3 பேரை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு இந்த சகோதரனுடைய தலையில இருக்குது. அவங்களை வளர்க்க வேண்டிய, ஒழுக்கம் கற்பிக்க வேண்டிய, அறிவு கொடுக்க வேண்டிய, அவருடைய வாழ்க்கைக்கு வழிவகுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சகோதர கையில இருக்கிறது. அல்ல, 2 பொம்பளை பிள்ளைதான் இருக்கு, 2 பொம்பளை பிள்ளையை இவர் பார்க்க வேண்டியிருக்கிறது. சில ஹதீஸ்கள்ல ஒரு குழந்தை இருந்தாலும் இந்த நன்மை இருக்கிறது. இப்படியான முறையிலே அந்த தந்தையோ சகோதரனோ தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை சீரான முறையிலே வளர்க்கிறார், ஒழுக்கங்களை கற்பித்துக் கொடுக்கிறார், மரம் மரியாதையோடு நடாத்துகிறார். உரிய முறையிலே காலம் வந்ததுக்கு பின்னாலே என்ன செய்யறாரு, தனக்கு ஏற்ற மாதிரி உரிய முறையில ஒரு வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அருமையான தியாகம் இருக்கிறது, பெண் குழந்தைக்காக வேண்டி செய்த அருமையான தியாகத்திலே பரக்கத்
ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னார், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நரகத்தை அவருக்கு ஹராமாக்கினார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் அந்த தாய்க்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலாம் என்ற அருமையான முக்கியமான விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான முறையை சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், அருமையான குழந்தைகள், இந்த நம்முடைய பெண் குழந்தைகள் இப்படியான ஒரு சீரற்ற நிலைமையில போவதை நாங்களும் பார்க்கிறோமா? எங்க போறாங்கன்னு பார்க்கறது கிடையாது, எந்த யாரோடு பழகிறாங்க தெரியாது. இன்னைக்கு கையில தொலைபேசி நிறைய இருக்கிறது. எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் கண்கூடாக்கால் என்ன சொன்ன கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, நிறைய நடக்கிறது. மாற்று மத நண்பர்களோடு இணைந்து பல இடங்களை சுற்றுவது மாத்திரமல்ல, அவங்களுடைய வணக்க ஸ்தலங்கள்ல நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுக்கு தந்த அந்த அருமையான குழந்தைகள் இன்னொரு இடத்துல போயிட்டு ஈமானை பறிகொடுத்து நடந்தால் மறுமை நாளையில நாங்கள் ஜவாபு தாரியா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு வாலிதன், ஒரு பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அந்த பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய குழந்தைகளுடைய நல்ல காரியங்களுக்காக உதவுகிறார்கள், நல்ல சேவைக்காக தியாகம் செய்கிறார்கள். அப்படியான பெற்றோர்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரஹ்மத்து செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருப்பார் என்று சொன்னால், நாம் நினைக்க கூடாது 1430 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க, துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுடைய கட்டம் அதோடு முடிந்தது என்பது அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத் மறுமநாள் வரைக்கும் மறுமையிலும் எங்களுக்கு சிறப்பு தரப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இஸ்லாத்தை தழுவாத ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க, அவங்க ஹக்ல துஆ செய்யுங்கன்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹதி உம்ம அபீ ஹுரைரா, அபீ ஹுரைராவுடைய தாயாருக்கு யா அல்லாஹ் நீ என்ன செய், நேரான ஹிதாயத்திலே வழியை கொடுப்பாயா என்று துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுடைய பரக்கத் அபூ ஹுரைராவுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் துஆ கேட்டா கடைசியில் அது உறுதியான துஆ என்பது தெரியும். கடைசியாக வீட்டுக்கு செல்கிறார்கள், தாயாரோடு பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் கையை பிடிச்சு சிராத்தை தழுவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்ட ஒரே ஒரு துஆவுடைய பரக்கத் இந்த அருமையான தாயார் நினைச்ச மாதிரி வந்துட்டாங்க யா ரசூலல்லாஹ் என்று கண்ணீர் மல்க சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ரஹிமல்லாஹு இம்ரஅன், ஒரு மனிதனுக்கு வாலிதன், ஒரு பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. தன்னுடைய குழந்தைக்கு நேரான சீர்மையான வழிமுறைகளை காட்டிக் கொடுக்கிறாரு, அப்படியான பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே காட்டிக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நம்மளிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, இவன் சுபகுத்தராட்டியும் பரவாயில்லை, இன்னைக்கு என்ன லீவு நாள் தானே, விடுமுறை நாள், அதனால கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறோம். மஸ்ஜிதுக்கு செல்வதா இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் நிற்கிறோம் என்று சொல்லும், பரவாயில்ல என்னத்தான் செஞ்சுக்கிட்டு போனாலும் எந்த அமைப்புக்கு நடக்கக்கூடிய அதிகமான பெற்றோர் இருக்கிறார். காரணம் என்ன? உள்ளேதோ ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, கண்ணே பொண்ணு வளர்க்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கக்கூடிய நேரம், ஃபாத்திமா நாயகியை அழைத்தார்கள். சில விடயங்களை சொன்னார்கள், ஒரு விடயத்தை காதிலே சொன்னார்கள். ஃபாத்திமா நாயகி அழுதாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அழைத்து சொன்ன பொழுது ஃபாத்திமா நாயகியுடைய முகத்திலே மலர்வு தென்பட்டது. இதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு பின்னும் ஒருவர் கேட்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகளாரே, ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் 2 விஷயம் சொன்னாங்க, அதுல 2 மாதிரி நடந்து கொண்டீங்க, என்ன காரணம் என்று சொல்லு. என்னுடைய தந்தையார் கடைசியா சொன்னாங்க, என்னுடைய அருமையான மகளாரு, நான் உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு கவலையாயிருச்சு, அழுக வந்துருச்சு. கடைசியா சொன்னாங்க, மகளே, என் மறைவுக்கு பின்னாலே என் குடும்பத்தில் இருந்து முதலாக என்னை சந்திப்பது நீங்க தான் என்று சொன்னாங்க. அந்த சமயத்தில் எனக்கு சந்தோஷத்தில் சிரித்தேன் என்று சொன்னாங்க. இப்படியெல்லாம் இரக்கமான முறையில நடாத்திய அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை சுபஹுடைய நேரம் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஃபாத்திமா நாயகி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பூமி, ஃபாத்திமாவை காலால தட்டி சொன்னாங்க, ஃபாத்திமாவை எழும்புங்க, வலா தகூனி மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்தவர்களை நீங்கள் ஆயிடாதீங்க. ஏனென்று சொன்னால் சுபஹுடைய நேரத்தில் துலூஉல் ஃபஜ்ர், சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மக்களுக்கு ரிஸ்குகளை பங்கிடுறான்.
ரிஸ்கால பங்கத்து செய்யறான், விஸ்தீரணமாக்கிறான். ஆகவே அப்படியான சூழ்நிலையில அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிற நேரத்தில், பங்கீடு செய்யற நேரத்தில் அல்லாஹ்வை மறந்து நஷ்டமான மக்கள் ஆகிடாதீங்க, பாத்திமாவை ஒழுங்கிருங்க, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்யுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மாலாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா நம்முடைய குழந்தையுடைய விடயத்தை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகாலையில எழும்பும் பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய நீங்க அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வாராக. அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கள் யாரெல்லாம் அதிகாலையில எழும்பும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சா. நம்ம பிள்ளை படிக்கிற பிள்ளையா இருக்குது, அல்ல தொழில் வளத்தோடு சம்பந்தம் உள்ள பிள்ளையா இருக்குது, அது எழும்புகின்ற பொழுது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்து கிடைக்குமா இல்லையா என்பதை இந்த நல்ல நேரத்திலே சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதமான குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு நாங்க தூக்கத்தை தந்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? சும்மா அனமனத்துக்காக வேண்டிய அல்ல, உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் தேக ஆரோக்கியம் உள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யறோம்? உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆனா தூக்கம் என்பது ஒரு அழகான மருந்து. இன்றைக்கு தூக்கமின்மையின் காரணமாக சிலர்களுக்கு மூளைக்கோளாறு ஏற்படுகிறது, பலவிதமான நோய்கள் ஏற்படுவதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிலர்களுடைய அதாவது நோயை கண்டுபிடிப்பதற்கு அவர்களை தூக்க விட்டுத்தான் நோயை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியான ஒரு நிலைமையில இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் என்ன செய்யறாங்க என்று சொன்னால், நடுநிசி நேரம் பல இடங்களில் திரிய ஆரம்பித்து விடுவார்கள். இதை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் கிடையாது. எங்க போன வாப்பா வந்தா மட்டும் சொத்தை போட்டு கொடுத்தாச்சு, அவன் சொல்லத்தை கேட்டாச்சு, படுக்க போட்டாச்சு. ஆனால் எங்கு போகிறான், எங்கு செல்கிறான், எந்த நடத்தையில போயிட்டு வரான், எத்தனை பேர் பார்த்தோம்? சிந்தனை செய்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொன்னார்கள், எப்பொழுது மக்களுடைய நடமாட்டம் குறைந்திருக்கிறதோ அந்த நேரங்களில் நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். நடமாட்டம் குறைந்த நேரம், நடுநிசி நேரத்திலே நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் தேவையில்லாம, ஏனென்று சொன்னால் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத சில ஜீவராசிகளுடைய ஆபத்து உங்களுக்கு ஏற்படலாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதா கான ஜின்ஹுல்லை, சூரியன் மறைகின்ற பொழுது, சூரியன் மறைஞ்சுக்கிட்டு பொழுது உங்களுடைய வகுப்பு சிபியானதும் உங்களுடைய பச்சிலம் பாடல்களை வெளியே கொண்டு போகாதீங்க, கொண்டு சம்பூரணமாக மறைய வேணும். இல்லை என்று சொன்னால் அந்த மறைவதற்கு முன்னதாக கொண்டு வர வேண்டும். இந்த மறைகின்ற நேரத்திலே நீங்கள் வெளியே கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத சில ஜீவராசிகளுடைய ஆபத்துக்கள் உங்களுடைய குழந்தைக்கு படலாம் என்று சொல்லி புனிதமான இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாலிபர்கள் இன்றைக்கு நிறைய முஸ்லிம் ஏரியாக்களை பார்த்தால் வாலிபர்கள் கையிலே போன் எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே மதுவுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அது மாத்திரமா விபச்சாரத்துடைய அத்தனை தன்மையிலும் ஆளாக்கப்பட்டுகிறார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்னைக்கு கவலையோடு சொல்ல வேண்டும், ஓரினை சேர்க்கை, ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு இருக்கக்கூடிய அசிங்கமான லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த காலத்திலே தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட விடயங்களுக்கு நம்ம வாலிபர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். இதிலே பெற்றோருடைய கவனம் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொன்னார்கள், உண்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய லானத்துக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் சிலரிக்கிறாங்க. இம்மையிலும் விலனத்து, மறுமையிலும் விலனத்து. யார் என்று சொன்னால் ஆண்களாக இருக்கிறார்கள், பெண்கள் மாதிரி உடை அணிந்து நடக்கப்படுகிறார்கள். பெண்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் மாதிரி நடக்கப்படுகிறார்கள், அதற்குரிய ஆடைகளை அறிகிறார்கள். இப்படியானவர்கள் இம்மையிலும் லானத்து செய்யப்பட்டவர்கள், மறுமையிலும் லானத்து செய்யப்பட்டவர் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில சொன்னாங்க, யார் தன்னிறைச்சி எச்சை இதற்கு விருப்பம் கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு விடுங்கள் என்று கூட சொன்னார். இனம் இனத்தோடு சேர்க்கை செய்கின்ற விபச்சாரத்தில் ஈடுபடுகிற அந்த அசிங்கமான வேலையில் யார் ஈடுபடுகிறார்களோ அவரை கொண்டு விடுங்க. அலிரலியல்லாஹு சொன்னாங்க, என் கண்ணில பட்டான் என்று சொன்னா அவன் கழுத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொன்னால் கேவலம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மனிதனை விட்டு போட்டு மிருகங்களோட கூட மிருகமாக நடக்கிற நம்மவன், மிருகங்களோடு மிருகங்கமாக